இங்கு குழுமி இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்லூரியில் படிக்கும் இளம் மாணவர்களே, உங்களை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உண்மையில் நாம் கல்வி கற்பது எப்படி என்றால், ஆசிரியர் மூலமாக கால்பகுதி கல்வியை கற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய சொந்த முயற்சியில், அதாவது அவர் சொல்லிக் கொடுத்ததை மறுபடியும் மனனம் செய்து படித்து அதில் தேர்வு பெற்று கால்பகுதியை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆக அரைப்பகுதி ஆகின்றது. பாக்கி உள்ள கால்பகுதியை எப்படி பெற்றுக்கொள்கின்றோம் என்றால், நம்முடைய சக மாணவர்களிடம் பகிர்ந்து கொள்வதும் போது, சக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதும், சக மாணவர்களிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் போதும் கால்பகுதியை நாம் கற்றுக்கொள்கின்றோம். மீதி கால்பகுதி எப்பொழுது கற்றுக்கொள்வோம்? நீங்கள் இந்த முக்கால் பகுதியை கற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கின்றீர்கள். இந்த பாக்கியுள்ள கால்பகுதி எப்பொழுது கற்றுக்கொள்வோம் என்றால், காலக்கிரமத்தில் வாழ்க்கையை ஓட்டும் பொழுது நாம் பாக்கியுள்ள கால்பகுதியை கற்றுக்கொள்கின்றோம். அதனால்தான் am I audible to all? எல்லாரும் கேட்க முடியுதா? ஓகே. அதனால்தான் இந்த கல்லூரியில் ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை நான் காண்கின்றேன். வெளியிலிருந்து மக்களை அழைத்து அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது, அந்த அனுபவத்தில் இருந்து பாக்கியுள்ள கால்பகுதியை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். நீங்களும் உங்கள் அனுபவத்தில் கற்றுக்கொள்ளப் போகின்றீர்கள். மேலும் எங்களை போன்ற வெளி மக்களை அழைத்து வந்து இங்கு லெக்சர் கொடுப்பதன் காரணமாக மேலும் சிலவற்றை நீங்கள் கற்றுக்கொள்கின்றீர்கள். நான் சொல்லுவது, நாங்கள் சொல்லிக் கொடுப்பதும் நாங்கள் சொல்ல போவதும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம். இருந்தாலும் இவற்றை நீங்கள் ஒரு மூளையின் ஒரு பகுதியில் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். காலக்கிரமத்தில் இதிலுள்ள உண்மைகள் வெளிப்படும். காலக்கிரமத்தில் இதனுடைய உண்மைகள் வெளிப்படும். நான் இன்றைய தலைப்பு எடுத்துக்கொண்டது என்னவென்றால், பண்டைய பாரதத்தின் அறிவியல். பண்டைய பாரதத்தின் அறிவியல். நவீன விஞ்ஞானம் என்பது 17ஆம் நூற்றாண்டில் தொடங்கியதாக கொள்ளலாம். அந்த விஞ்ஞானம் தான் இப்பொழுது நமக்கு பள்ளிக்கூடங்களிலும் கல்வி சாலைகளிலும் கல்லூரிகளிலும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன் விஞ்ஞானம் இருந்ததா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? அதனை பற்றி தான் நாம் இப்பொழுது சற்றே விரிவாக காணப்போகின்றோம். உலகின் மிக தொன்மையான கலாச்சாரம் பாரத கலாச்சாரம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்தது. உலகத்தின் வரலாற்றில் எத்தனையோ கலாச்சாரங்கள் தோன்றி மறைந்து இருக்கலாம். உதாரணமாக சிந்து சமயவெளி நாகரிகம், சுமேரியன் நாகரிகம், மெசடோமியன் நாகரிகம் போன்ற கலாச்சாரங்கள் காலத்தின் கோலத்தால் இன்று இல்லாமல் போய்விட்டன. ஆனால் எத்தனையோ படையெடுப்புகளையும் கஷ்டங்களையும் தாண்டி பாரத கலாச்சாரம் இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கிறது. இதற்கு காரணம், பாரத மக்களாகிய நாம் எத்தனை கலப்புகள் ஏற்பட்டாலும், எத்தனை கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் நம்முடைய கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தை விட்டு கொடுக்காமல் நமது இலக்கியங்கள், வேத புராண இதிகாசங்கள், கலைகள் போன்றவற்றை போற்றி பாதுகாத்து வளர்த்து அதனை நடைமுறையில் உபயோகப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். இன்று வரை அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். வேதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் அறிவு என்றுதான் பொருள். வேதம் என்றால் அறிவு என்று பொருள். வேதங்களிலும் உபநிடதங்களிலும் நிறைய விஞ்ஞான கருத்துக்கள் உள்ளன. நவீன விஞ்ஞானம் இன்றளவும் தொடாத கருத்துக்களை கூட நம்முடைய வேத விஞ்ஞானம் மிகச் சிறப்பாக எடுத்து கூறுகிறது. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடுத்த 30 நிமிடங்களில் கீழ்கண்டவாறு என்னுடைய கருத்தினை எடுத்துரைக்கலாம் என்று நான் முடிவு செய்துள்ளேன். 3 தலைப்புகள். நெக்ஸ்ட். பாரதத்தின் பண்டைய தன்மையை பற்றி பேசும் பொழுது மொழிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உலகின் மூத்த மொழிகளாகிய தமிழும் சமஸ்கிருதமும் இந்த தேசத்தில் தோன்றியவை. இவைகளுக்குள் உள்ள தொடர்பை விளக்கும் விதமாக தமிழும் சமஸ்கிருதம் என்ற தலைப்பில் சில மணி துளிகளும், சமஸ்கிருதம் என்ன அந்நிய மொழியா என்ற தலைப்பில் சில மணி துளிகளும், இந்தியாவின் பொக்கிஷமாக கருதப்படும் வேதங்களில் உள்ள நவீன விஞ்ஞானத்தை பற்றிய கருத்துக்களை சில நிமிடங்களும் எடுத்து உரைக்கலாம் என்ற எண்ணம் கொண்டுள்ளேன். தமிழ்தான் உலகின் மிக தொன்மையான மொழி என்று அறியப்பட்ட மொழியாகும். அடுத்தபடியாக சமஸ்கிருதம் உள்ளது.
இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்திய மொழிகளாகும். மறுபடியும் சொல்லுகின்றேன், இந்த இரண்டு மொழிகளும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்திய மொழிகளாகும். இப்படி சொல்லும் பொழுது நான் தமிழை தாழ்த்தி சொல்வேன் என்றோ மற்ற மொழிகளை உயர்த்தி சொல்கின்றேன் என்றோ பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மொழிகளுக்கும் ஒரு தோற்றுவாய் உண்டு. எல்லா மொழிகளுக்கும் ஒரு தோற்றுவாய் உண்டு. அதாவது காமன் ஆன்செஸ்டரி என்று சொல்லுவார்கள். காமன் ஆன்செஸ்டரி என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதன்படி உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் தோற்றுவாயாக தமிழும் சமஸ்கிருதம் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சமஸ்கிருதத்துக்கு, அப்படிப்பட்ட சமஸ்கிருதத்துக்கு தோற்றுவாயாக, அதாவது தாயாக இருப்பது தமிழ் மொழி என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இது பலவிதமான ஆராய்ச்சிகளின் முடிவாக வெளிப்பட்ட உண்மையாகும். இப்பொழுது இங்கு 2 ஸ்லைடுகளை நான் காண்பிக்கின்றேன். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் உயிரெழுத்துக்களின் வரிசை நிலைமை அதே போன்று உள்ளது. அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ரு, ரு என்பது தமிழில் இல்லை. அதே சமயத்தில் ஏ, ஐ, ஓ, ஔ என்பது இவை அனைத்தும் தமிழில் உள்ள அதே வரிசை கிரமத்தில் சமஸ்கிருதத்தில் உள்ளது. நெக்ஸ்ட், அடுத்தது மெய்யெழுத்துக்களின் வரிசை. மெய்யெழுத்து வரிசையை பார்க்கும் பொழுது க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ. பார்த்தீர்களா? தமிழில் எந்த வரிசை உள்ளதோ அதே வரிசையில் சமஸ்கிருதத்திலும் எழுத்து வரிசைகள் உள்ளன. காவில் 4 எழுத்துக்கள் உள்ளன, சாவில் 4 சாக்கள் உள்ளன. அது வேற விஷயம். ஆனால் வரிசை கிரமத்தை பார்க்கும் போது க, ஞ, ச, ஞ, ட, ந, த, ந, ப, ம, ய, ர, ல, வ என்று சொல்லக்கூடிய அதே வரிசை கிரமமும் வடமொழியில் உள்ளது. பல இலக்கண குறிப்புகளும் இதே போன்று தமிழில் உள்ளதை போன்று வரிசை மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் அதே வரிசையில் உயிர்மை எழுத்துக்களுமாக உள்ளது. இந்த 2 மொழிகளும் ஒரே மாதிரியாக உள்ளன. தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன. அதே சமயத்தில் வடமொழியில் 330க்கும் அதிகமான எழுத்துக்கள் உள்ளன. அதுதான் இதனுடைய சிறிய வித்தியாசமே தவிர பாக்கியுள்ள இலக்கணம், இலக்கண குறிப்புகள், வேற்றுமை உருபுகள், புணர்ச்சி விதிகள் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து பார்த்தோமேயானால் இரண்டுக்கும் அதிக வித்தியாசம் நாம் காண முடியாது என்பதுதான் புலப்படும். சமஸ்கிருதம் எப்படி உருவாக்கப்பட்ட மொழியா அல்ல? பெயரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சம்ஸ்கிருதம் என்றால் சம்யக் பிளஸ் கிருதம் என்று 2 வார்த்தைகளை கொண்டது. சம்யக் என்றால் சரியாக, செம்மையாக என்று பொருள். கிருதம் என்றால் செய்யப்பட்டது என்று பொருள். செம்மையாக செய்யப்பட்ட மொழி. இது ஒரு செய்யப்பட்ட மொழியாகும். அந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டம் என்று அறுதிட்டு கூற முடியாது, ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு புது மொழி தேவைப்பட்ட பொழுது அந்த சமயத்தில் இருந்த பிராகிருத மொழிகள், பிராகிருத என்றால் இயற்கையான, இயல்பான என்று பொருள். பிராகிருத என்றால் இயற்கையான மொழிகள். இயற்கை தமிழ், பாலி போன்ற இயல்பான இயற்கையான மொழிகளை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு மொழி உருவாக்கப்பட்டு, அதுவும் செம்மையாக உருவாக்கப்பட்டது. எப்படி செம்மைப்படுத்தப்பட்டது என்றால் ஒலிகள் அதிகமான ஒலிகள் உருவாக்கப்பட்டது. க, 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 க என்று 4 ஒலிகள் பண்றதெல்லாம் அதுபோன்று எழுத்துக்களை அதிகப்படுத்தி ஒலிகளை அதிகமாக உருவாக்கி செம்மைப்படுத்தப்பட்ட மொழியாக அப்பொழுது இயற்றப்பட்டதுதான் இந்த சமஸ்கிருதம் என்பது. இந்த சமஸ்கிருத மொழிக்கு ஆதாரமாக இருந்தது தமிழ் மொழியாகும். சமஸ்கிருத மொழிக்கு ஆதாரமாக இருந்தது தமிழ் இலக்கணங்களாகும். இது ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்து வெளிக்கொணரப்பட்ட உண்மையாகும். இந்த காரியங்களை செய்த, அதாவது இந்த சமஸ்கிருத மொழியில் முக்கியமாக காணகர்த்தாவா இருந்தவர் பதஞ்சலி முனிவர், அகஸ்திய முனிவர், வியாச முனிவர்கள் போன்றவர்கள். இவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டுடன் சம்பந்தப்படுத்தப்பட்டவர்கள், சம்பந்தம் கொண்டிருந்தவர்கள். பல அரசாட்சிகள் அந்த காலத்தில் நடந்து கொண்டு இருந்தாலும் கலாச்சாரம் என்கின்ற ஒற்றை பொருளில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து நாட்டின் தர்மத்தை காத்து வந்தனர் என்பதுதான் உண்மையான செய்தியாகும். ஒரு துணி நெய்யப்படுவதற்கு முன்னாடி
இப்பொழுது இப்படி ஒரு செய்தி வருகிறது. இதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, லத்தீன் பிரெஞ்சு இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம் 8100 ஆண்டுகள் பழமையானது. இது ஒரு புதிய ஆய்வில் வெளிப்பட்ட தகவல் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மனி, சம்ஸ்கிருதம் உள்ளிட்ட மொழிகள் இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்தை சேர்ந்தவை என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஐரோப்பிய மொழிகள் எல்லாமே 26 எழுத்துக்களை கொண்ட மொழிகள். அது உள்ள இலக்கணம் என்பது வேறு. அதில் வேற்றுமை உருவுகள் கிடையாது, அதில் புணர்ச்சி விதிகள் கிடையாது. இது போன்ற இலக்கணமே இல்லாத அந்த மொழி குடும்பத்தில் கொண்டு போய் இந்த மொழியை சேர்த்திருக்கின்றார்கள். என்ன காரணம் என்றால், அவர்களுக்கு நாட்டில் ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இது போன்ற செய்திகள் அடிக்கடி வருகின்றன. இரண்டாவது, சம்ஸ்கிருதம் என்பது மிகுந்த ஒரு பெரிய பொக்கிஷமாகும். அந்த பொக்கிஷ மொழியை அவர்கள் தங்களுடையது என்பதை சொல்லிக் கொள்வதற்காக இப்படி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். இதை நாம் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் உள்ளோம். சம்ஸ்கிருதம் என்பது பாரத நாட்டின் பண்டைய மொழி என்பதில் நமக்கு எல்லளவும் சந்தேகம் இருக்கக்கூடாது என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். இது போன்ற செய்திகள் 6 மாதத்திற்கு ஒரு தடவை வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் படித்துக்கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அவைகள் உண்மையான செய்திகள் அல்ல. இவைகள் நம்முடைய மனதை திருப்பி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி நாட்டில் பிரிவினைவாதத்தை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட செய்தியே ஆகும் என்பதை நான் சொல்ல கொள்ள விரும்புகின்றேன். யார் ஒருவர் தமிழையும் சம்ஸ்கிருதத்தை படிக்கிறார்களோ, படித்து தேர்ச்சி பெறுகிறார்களோ, அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளையும் ஆராய்ச்சி செய்து எல்லா மொழிகளுக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய பொதுப்படையான ஒரு மொழி ஆதாரம் இருந்தது என்பதை நிரூபிக்க முடியும். எல்லா மொழிகளுக்கும் ஆதாரம் இந்த மொழி இன்று இல்லை, ஆனால் அந்த மொழி ஆதார மொழி என்று ஒன்று உண்டு. அது இப்போதைக்கு தமிழ் என்றும் சமஸ்கிருதம் என்றும் கொள்ள முடியும். படம் 5. Come to Eurasia. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்ற ஒரு வார்த்தை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு உண்மையில் பொருள் என்ன? இன்று நீங்கள் பார்க்கின்றீர்களே இந்த படத்தில், இதுதான் ஒரு காலத்தில் இருந்த பூகோள அமைப்பு. இன்று நம்முடைய பூகோளம் என்பது வேறு விதமாக உள்ளது. ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா என்று பலவித கண்டங்களாக இருக்கின்றன. ஆனால் வேறெங்கும் சேர்ந்த விதமாக 2 கண்டங்கள் தான் இருந்தன பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு. அதாவது யூராசியா என்ற ஒரு கண்டமும் கோண்டுவானாஸ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கண்டமும் இருந்தது. இவைகள் டாக்டானிக் பிளேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆழ் தள அடி மட்ட கல் பாறையினால் ஆன தகடுகள் நகரும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளினால் பலவிதமான பிரளயங்கள் ஏற்படுகின்றன, பலவிதமான யுகங்கள் ஏற்படுகின்றன. அதுபோன்று ஏற்பட்டு நாம் இன்றைய நிலையில் நாம் இருக்கின்றோம், இன்றைய பூகோளத்தில் இருக்கின்றோம். நேற்றைய பூகோளம் இன்று இல்லை, இன்றைய பூகோளம் நாளை இருக்க போவதில்லை. பூகோளம் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த உலகம் அழியும், மறுபடியும் இந்த கலாச்சாரம் அழியும், புது கலாச்சாரம் வரும், புது மக்கள் பிறப்பார்கள். இதுதான் நியதி. அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஆப்பிரிக்காவில் இருந்துதான் நம்முடைய தேசமானது பிரிந்து, கோண்டுவானாஸ் பிரிந்து அது லோரேஷியா என்று சொல்லக்கூடிய ஐசியா கண்டத்தில் முட்டி மோதியதனால் ஏற்பட்டதுதான் இந்த இந்திய துணைக்கண்டம் என்று சொல்லுவார்கள். அதன்படி கோண்டுவானாஸ் லேண்ட் என்பது தமிழ் சம்பந்தப்பட்ட லேண்ட் ஆகும். கோண்டுவானா என்றாலே தமிழ் குடிகள் சொல்லுவது கோவிந்தா, கவுண்டர், கவுடா, கோவிந்த் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளும் பழங்குடிகளும் இந்த கோண்டுவானாஸ் லேண்டை சார்ந்தவர்கள். இவர்கள் கோண்டுவானா லேண்டை சார்ந்தவர்கள். இதுதான் அதனால்தான் சொல்லுவார்கள், இந்தியா முழுவதுமே தமிழ் கண்டம் என்று சொல்வதை கூட தவறில்லை. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் தமிழ் மயமாக இருந்திருக்கலாம். எப்படி மொழிகள் பிரிகின்றன,
புதிய மொழிகள் ஏற்படுகின்றன. அதுபோன்றுதான் தமிழிலிருந்து சமஸ்கிருதம், சமஸ்கிருத பல்வேறு மொழிகள் உருவாகி இன்றைய காலகட்டத்தில் இருக்கிறோமே தவிர அனைத்திற்கும் மூல மொழியாக தமிழும் சமஸ்கிருதம் அமைந்துள்ளது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு துணி நெய்யப்படுவதற்கு ஊடையும் பாவும் அவசியம். ஊடை என்றால் என்ன? பாவு என்றால் என்ன? பாவு என்றால் நீளமாக வரக்கூடிய நூல் பகுதியாகும். ஊடை என்பது அதுக்கு நடுவில் செல்லக்கூடிய பகுதியாகும். சோ ஊடையும் நூலும் சேரும்போதுதான் ஒரு துணி நெய்யப்படுகிறது. அதுபோன்று நீங்கள் 2 மொழியை படித்தால் நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அதுபோன்று தமிழும் சமஸ்கிருதம் ஒன்றாக பிணையப்பட்டுள்ளது. தமிழிலிருந்து சமஸ்கிருதத்தை எடுப்பேன் என்று நீங்கள் எடுக்க நினைத்தாலோ, இல்ல சமஸ்கிருதத்திலிருந்து தமிழை எடுத்து விடுவேன் என்று நீங்கள் நினைத்தாலோ, எஞ்சுவது வெறும் கந்தல் துணிதானே ஒழிய வேறொன்றும் கிடையாது. மொழியியலுக்கு உலகத்தில் எல்லா மொழியியலையும் கற்று தேர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அடிப்படையாக தமிழும் சமஸ்கிருதமும் 2 கண்கள் என்று கருதப்படுகின்றன. இவற்றை பேதம் பார்ப்பது சரியில்லை, சரியான கோணம் அல்ல. நாம் எப்போதும் யுகங்களை பற்றி பேசுகின்றோம். ஆனால் ஐரோப்பியர்கள் 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள், அதற்கு மேல் அதிகம் பேசுவதில்லை. ஏனென்றால் அவர்களது சரித்திரம் கிடையாது. நாம் யுகம், சதுர்யுகம், பிறகு மன்வந்தரம், கல்பம் என்று பலவிதமான கால அளவீட்டு கோட்பாடுகளை நமது வேதங்கள் கொண்டுள்ளதனால் நம்முடைய வேதங்கள் மிக சரியான அளவில் கால அளவீட்டினை குறிக்கின்றன. நெக்ஸ்ட், தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் உள்ள வேர் சொற்களும் வேர் எழுத்துக்களும் பல்வேறு மொழிகளில் ஊடுருவி உள்ளன. அதனை காலத்தின் நேரம் கருதி நான் புறந்தள்ளுகின்றேன். சற்று 1-2 மட்டும் நாம் காண்போம். ஊர் என்பது தமிழ் சொல். ஆனால் மெசபடோமியாவில் உள்ள மிகவும் பழங்காலத்து பெயர் ஊர் என்று இன்றும் அந்த ஊர் உள்ளது. கலாச்சாரம் என்றால் கல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஐசக் நியூட்டன் என்ற ஒரு பெயரை பாருங்கள். கேட்கலையா? நியூட்டன் என்ற பெயர் இருக்கிறது அல்லவா? அதை நீங்கள் தமிழாக்கம் செய்ய வேண்டும் என்றால் ஐசக் என்றால் ஈசா என்ற பொருள் தேரும். நாட்டான் என்பதைத்தான் நியூட்டன் என்று அவர்கள் மாற்றியுள்ளார். அதாவது திரிபு ஒவ்வொன்றும் தமிழிலிருந்து தெலுங்குக்கு திரிபாகும். அதுபோன்று இந்த சொற்கள் எல்லாம் திரிபடைந்த சொற்கள். ஐசாக் நியூட்டன் என்றால் ஈசாக் நாட்டான். நாட்டான் என்பது சுத்தமான தமிழ் பெயர். ஈசா என்பதும் ஈசனை குறிக்கக்கூடிய சொல். ஐசக் நியூட்டன் அவர் பிறந்த கிராமம் உல்ஸ்த்ரோப். த்ரோப் என்றால் தோப்பு என்று பொருள். உல்ஸ்த்ரோப் என்றால் நதி தோப்பு என்பது அவர் பிறந்த கிராமத்தினுடைய பெயர். அவர் பிறந்த தாலுக்காவுடைய பெயர் கிரந்தம். கிரந்தம் என்றால் நூல் அல்லது அறிவு என்று பொருள். நான் சொல்லுவது மேப்பில் உள்ளது, நீங்கள் சென்று பார்க்கலாம். மாவட்டம், அவர் பிறந்த மாவட்டம் லிங்கன் ஷஹர். ஷஹர் என்றால் ஊர் என்று பொருள். லிங்கம் என்றால் லிங்கம் என்று பொருள். ஸோ அவர் பிறந்த ஊர் லிங்கன் ஊர் ஆகும். ஏத்தன்ஸ் என்று சொல்லப்படுவது கிரேக்க நாட்டினுடைய தலைநகரமாகும். அதனுடைய புராதன பெயர் என்னவென்றால் ஆதீன என்பதுதான் அதனுடைய புராதன பெயர். ஆதீனம் என்றால் நமக்கு அனைவருக்கும் தெரியும், அது ஒரு தமிழ் சொல்லாகும். இப்படியாக தமிழும் சமஸ்கிருதமும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளிலும் கலந்துள்ளன. அதனுடைய வேர் சொற்களும் நேரடி சொற்களும் உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளும் கலந்திருக்கின்றன. அதனால் தான் என்னவோ ஐரோப்பியர்கள் சமஸ்கிருதத்தை சொந்தம் கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். அதற்கு நாமும் சரி செய்கிறோம், வழி கொடுக்கின்றோம். அதனை கொடுக்க கூடாது என்பதனை இளைஞர்களாக உங்களுக்கு நான் தெரிவிப்பதில் கடமைப்பட்டுள்ளேன். அதே போன்று பாருங்கள், தாத்து என்றால் டேட்டா, திதி டேட், சர்ச்சை என்றால் சர்ச்சா என்றால் டிஸ்கஷன். அந்த வார்த்தையில் வந்ததுதான் சர்ச் என்பது. ஒளிமயமான அச்சிராதி மார்க்கம் என்றால் ஒளிமயமானது. அதை வைத்துதான் ஆர்ச் என்ற பெயர் வந்துள்ளது. ஆர்கிடெக்ட், எலக்ட்ரிக் ஆர்க் போன்றவைகள் எல்லாம் அச்சிராதி மார்க்கத்தில் உள்ள ஆக் என்பதிலும் வந்தது. இருட்டு வழிய தூமாதி மார்க்கம் என்று சொல்லுகின்றோம். தூமாதி என்றால்
இருட்டு மார்க்கம் என்று பெயர். அதைத்தான் நாம் டூம்டு டு ஹெல் என்று சொல்லப்படுகிறார், ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்றோம். தமிழ் பின்னொட்டில் இயல் என்ற ஒரு வார்த்தை உள்ளது. அதாவது இயற்பியல், வணிகவியல், விலங்கியல் என்று சொல்லக்கூடிய இயல் என்ற பின்னொட்டானது ஆங்கிலத்திலும் ஃபேஷியல், கமர்ஷியல், பெனிஃபிஷியல் என்ற வார்த்தையில் அர்த்தத்தில் வருகின்றன. அடுத்த பதம் பிரைம். பரம் என்றால் பிரைம், பரமந்தம், பேராமவுண்ட், சீமந்தம், சிமெண்ட், அஸ்தபந்தனம். நம்முடைய திருமண நிகழ்வுகளில் நாம் மணப்பெண்ணுடைய கையையும் மணமகனுடைய கையை ஒன்றாக கட்டிவிட்டு நாம் சுற்றி வருவோம், அக்னியை சுற்றி வருவோம். அதற்கு பேர் ஹஸ்தபந்தனம் என்பார்கள். அந்த வார்த்தையில் வந்ததுதான் ஹஸ்பண்ட் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு உண்டான பெயராகும். வெற்றி, விக்டரி, கம்பம், ஸ்தம்பம் என்று ஆகி இந்த ஸ்தம்ப் என்று ஆனது. அடுத்ததாக அஞ்சலி. அஞ்சலி, அஞ்சல் என்பதுதான் ஏஞ்சல். சைத்தன்யம், செயின், ஸ்தாபி, எஸ்டாப்ளிஷ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பதர், ஃபெதர், பரல், பேர்ல், மரகதம், மார்கரெட். இந்த சொற்கள் எல்லாம் பெரும்பாலும் நேரடியாகவோ ரூட் என்றால் வேர் மூலமாகவோ மற்ற மொழிகளில் கலந்திருக்கின்றன. அடுத்தது சில மேற்கிந்திய பெயர்களை எடுத்துக்கொண்டோமானால் மிகவும் அழகாக இருக்கும். அந்த பெயர்களுடைய சில 1-2 மட்டும் எடுத்து சொல்லுகின்றேன். மார்க்கண்டேயர் என்ற ஒரு முனிவர் இருந்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும். மார்க்கண்டேயர், அவரை பற்றி ஒரு புராணம் கூட இருக்கிறது. அந்த பெயரில் இன்னமும் சிலர் அங்கு அதாவது மேற்கத்திய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் உயிரோடு இருக்கின்றார்கள். ஒருவர் ஜெனிஃபர் மார்க்கண்டேயர் என்ப ஒருவரை நான் சந்திக்க ஏற்பட்டது. யுஎஸ் கன்சுலேட்டில் சந்திக்க நேரிட்டது. மார்க்கண்டேயர் என்ற இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒன்று இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றது யுஎஸ்ஏவில். அடுத்ததாக பாருங்கள், செபஸ்டியன் அப்பை என்ற ஒரு பெயர். செபஸ்டியன் என்றால் சபை பிளஸ் அஸ்தி, சபையினுடைய இருப்பாக இருப்பவர் பெயர் செபஸ்டியன், அதாவது சபாநாயகன் என்று பெயர். கார்டினல் டிமோட்டி. டிமோட்டி என்றால் திருமூர்த்தியுடைய திரிபுதான் டிமோட்டி என்பது. மம்மூட்டி என்ற பெயரும் யூதர்கள் பிரசித்தமானது. மம்மூட்டி என்றால் மும்மூர்த்தி என்ற பெயர் பொருள் வரும். அப்புறம் மார்கரெட் தாட்சர். மார்கரெட் என்றால் மரகதம் என்ற பொருள் வரும். அது பழைய அந்த காலத்து பிரைம் மினிஸ்டர், யூகே பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் மார்கரெட் தாட்சர் என்ற ஒரு பெண்மணி. அவருடைய பெயரை மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் மார்கரெட் என்றால் மரகதம், தாட்சர் என்றால் தட்சிணாயினி, தச்சருடைய மகள் தாட்சர் என்று பொருள் கொள்ள வேண்டும். தெரசா மே, இவரும் ஒரு அந்த ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் யூகே. தெரசா மே என்றால், தெரசா என்பதை சாரதா என்றும், மே என்றால் எனக்கு, சாரதா என்றால் கல்வியை எனக்கு கொடு என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் இருப்பதுதான் இந்த தெரசா மே என்கின்ற பெயராகும். அடுத்தது நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம் ஷ்ரோடிங்கர் என்பவர். ஷோ என்றால் ஸ்ரோத்ரவியம், ஸ்ரோத்ரவியம் என்றால் கேட்டல் என்று பொருள். கேட்டல் என்றால் ஸ்ருதிக்கு ஸ்ரோத்ரவியம் என்று சொல்லுவாங்க. ஸ்ருதி என்றால் வேதத்தினுடைய பகுதியை ஸ்ருதி என்று சொல்லுவோம். ஸோ வேதம். டிங்கர் என்றால் தினகரன் என்று பொருள். தினகரன் என்றால் சூரியன், பிரகாசம் கொடுக்கக்கூடியது சூரியன். தினகரன், திக்கர், தன்கர் என்ற பெயரெல்லாம் உண்டு, பல்வேறு மொழிகளில் உண்டு. அது சூரியனை குறிக்கக்கூடியது. ஸோ ஷ்ரோடிங்கர் என்றால் வேத பிரகாசம் என்று மொழிபெயர்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழும் சரி சமஸ்கிருதம் சரி பல்வேறு ஐரோப்பிய மொழிகள் ஊடுருவியுள்ளது. ஆனால் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. 2 மொழியும் தெரிந்த நமக்குத்தான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்ய முடியும். இப்பொழுது முக்கியமான நெக்ஸ்ட், ஒரு காலத்தில் நம்முடைய நாட்டில் பலவிதமான சாஸ்திரங்கள், அதாவது வானவியல் எனப்படும் ஜோதிட சாஸ்திரம், தனுஷ் சாஸ்திரம் எனப்படும் போர் யுக்தி சாஸ்திரம், வைத்திய சாஸ்திரம், தர்மநீதி சாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம் எனப்படும் பொருளாதார விதிகள் என்று எத்தனையோ சாஸ்திரங்கள் நமக்கு பாடங்களாக இருந்துள்ளன. பண்டைய இந்தியாவில் தக்ஷசீலா, விக்ரமசீலா, நாலந்தா, சாரதா பீட்டம், வல்லபி, மிதிலா, காஞ்சி போன்ற 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தன. உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து மாணவர்கள் இங்கு வந்து கல்வி கற்று திரும்பி சென்றுள்ளனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் மட்டும் 10,000 மாணவர்கள் கல்லூரி படிப்பினை மேற்கொண்டார்கள் என்பதற்கு சரித்திரம் உள்ளது. மேலும் இதுவில்லாமல் உலகத்தில் பல்வேறு இடங்களில் துணை பள்ளிகள், உபசாலா, ஷாலா என்றால் பள்ளி, உப என்றால் துணை, உபசாலாக்கள் நிறுவப்பட்டு அவைகள் மூலமாகவும் நம்முடைய சாஸ்திரங்கள் உலகம் முழுசும் சொல்லிக் கொடுக்கப்பட்டன. அதில் உதாரணமாக பார்க்க வேண்டுமானால் ஸ்வீடன் நாட்டில்
உபசாலா யூனிவர்சிட்டி என்று ஒன்று இன்று வரை உள்ளது. இன்று கூட அதுதான் பிரசித்தமான பண்டையமான யூனிவர்சிட்டியாக போற்றி காப்பாற்றப்படுகிறது. உபசாலா யூனிவர்சிட்டி என்று ஒன்று ஸ்வீடன் நாட்டில் இந்த வரையில் உள்ளது. அடுத்து வேதங்களில் உள்ள அறிவியல் கருத்துக்களை முக்கியமான செய்திக்கு வருவோம். நெக்ஸ்ட், இதில் நம்முடைய விஞ்ஞானத்தில் நம்முடைய கொடுப்பு எவ்வளவு இருக்கிறது என்று பார்ப்போம். இந்தியன் ரூட்ஸ் ஃபார் சயின்டிபிக் டெக்னாலஜி, ஆத்மா என்பது ஆத்மன் என்றும் அத்தாமஸ் என்றும் ஆட்டம் என்றும் மாறியது. ஆத்மா என்றால் மேலும் துண்டு செய்ய முடியாததை, மேலும் பிளக்க முடியாததைத்தான் ஆத்மா என்று சொல்கின்றோம். அதுபோன்று அன்றைய காலகட்டத்தில் ஆட்டம் என்றால் மேலும் பிளவுபடுத்த முடியாதது என்று சொல்லக்கூடிய அந்த பொருளுக்கு ஆத்மா என்ற ரூட்டை வைத்து ஆட்டம் என்று பெயரை கொடுத்தனர். அடுத்ததாக நடுவன் என்ற தமிழ் சொல், நாட்டான் என்கிற தமிழ் சொல், அதுவே நியூட்ரல் என்று ஆகி, நியூட்ரல் என்றால் இந்த பக்கம் இல்லை அந்த பக்கம் இல்லை, நியூட்ரானுக்கு சார்ஜ் கிடையாது, அது நடுநிலையாக இருக்கக்கூடியது நியூட்ரான் என்பது. அதற்கு நடுவன் என்றும் நாட்டான் என்றும் அதிலிருந்து நியூட்ரான் என்ற ஒரு சொல் ஏற்பட்டுள்ளது. புருடன் என்பது ஒரு தமிழ் சொல், அதுவே சமஸ்கிருதத்தில் புருஷக என்று ஏற்பட்டு அது புரோட்டஸ் என்று கிரேக்க இதுக்கு போய் அங்கிருந்து அது புரோட்டான், புரோட்டான் என்றால் முதன்மையானது என்று பொருள், புரோட்டான் என்று பெயர் பெற்றது. அலோகக என்றால் உலகத்துடன் கூடியிருந்தால் லோகக, உலகத்திலிருந்து பிரிந்திருந்தால் அலோகக. அலோகக என்றால் எலக்ட்ரான். எலக்ட்ரான் என்பது அந்த நியூக்ளியஸ் இருந்து பிரிந்து தனியாக சுற்றி கொண்டிருப்பதனால் அதற்கு எலக்ட்ரான் என்ற அலோகக என்ற மூலத்தை கொண்ட எலக்ட்ரான் என்ற பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஒன்றை கவனிக்க வேண்டும். நாம் எல்லாம் அணுவுக்கு எந்த அணுவினுடைய அல்லது புரோட்டானுடைய அளவு என்ன என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? பகவத்கீதையில் சொல்லி இருக்கின்றார்கள், அணுவுக்கு புரோட்டானுக்கு எந்த அளவுக்கு அதனுடைய டைமென்ஷன் என்ன என்றால், ஒரு மயிர் துளியை எடுத்து அதனை வெட்டு என்றால் கிராஸ் செக்ஷன் எடுத்து அதனை 100 கூறு போட்டு அந்த 100 கூறில் ஒரு கூறினை எடுத்து அதனை மேலும் 100 பங்காக கூறு போட்டால் உனக்கு என்ன அளவு கிடைக்குமோ அதுதான் ஆத்மா என்று சொல்லக்கூடிய புரோட்டானுடைய அளவு என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதைத்தான் இன்று விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு நானோமீட்டர் என்று சொல்லுகின்றது. நீங்கள் இந்த ஆனால் அது ஒரு நானோமீட்டருடன் ஒத்து வருவதை நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீர்கள். எந்த அளவுக்கு நம்முடைய வேதங்கள் உண்மையை சொல்லுகின்ற, உண்மை என்றால் பிராக்டிகாலிட்டி. ஒரு மனிதனுடைய முடி என்றும் மாறப்போவதில்லை, மனிதன் என்றும் இருக்க போகின்ற ஒரு ஜந்து, அந்த ஜந்துவுடைய முடியை வைத்து ஒரு புரோட்டானுடைய அளவினை காட்டுகிறார் என்றால் எந்த அளவுக்கு நாம் விஞ்ஞானத்தின் முன்னேற்றம் அடைந்தவராக இருந்துள்ளோம் என்பதை புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஒரு முறை ஓகே, இது ஒரு மந்திரம் தைத்திரிய உபநயத்தில் வரக்கூடியது. இனி ஒளிப்பொருள் சிந்தனையை பற்றி பார்ப்போம். இதில் அக்னி உட்பகுதி, சூரியன் பிற்பகுதி, இரண்டும் இணைவதால் தண்ணீர் உண்டாகிறது. இரண்டையும் இணைப்பது மின்னல். ஒளிப்பொருள் சிந்தனையை இவ்வாறு செய்யப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் புரிகிறதா? அக்னியிலிருந்து தண்ணீர் உண்டாகிறது என்று சொல்லுவது, அக்னியும் தண்ணீரும் பகைமையாயிற்று, அதிலிருந்து எப்படி உருவாகிறது என்பதை சற்றே விளக்கமாக காண வேண்டும் அல்லவா? நான் இதனை பார்த்த பிறகுதான் எனக்கே அதில் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டது. அதனை அதிக அளவு சிந்தனை செய்த பிறகுதான் எனக்கும் தெரிந்தது, ஒளிப்பொருள் நமக்கு எப்படி கிடைக்கிறது. ஒளி என்றால் சூரியன், ஆதித்ய, இதுல சொல்லக்கூடிய ஆதித்ய, அதாவது அதாதி ஜோதிடம், அக்னி பூர்வ ரூபம், ஆதித்ய உத்தர ரூபம், ஆப்ப சந்தி வத்யூத்த சந்தானம் இத்தியதி ஜோதிஷம். இதில் வரக்கூடியது இரண்டு, ஒன்று ஆதித்யன், இன்னொன்று அக்னி. ஆதித்ய உத்தர ரூபம். ஆதித்யன் என்றால் சூரியன், சூரியன் என்றால் பிரகாசம் கொண்டது. பிரகாசம் கொண்ட சூரியன் என்பது ஹைட்ரஜனால உருவாக்கப்பட்ட பால், இட்ஸ் அ ஹைட்ரஜன் பால். அடுத்தது அக்னி. இந்த பூலோகத்தில் நமக்கு அக்னி எப்படி கிடைக்கிறது என்றால் ஆக்சிடைசேஷன் ஆஃப் மெட்டீரியல், ஆக்சிஜனால் தான் அக்னி நமக்கு கிடைக்கிறது. ஸோ ஆகையினால் அக்னியாகிய ஆக்சிஜனும் பிரகாசமாகிய சூரியனும் சேரும் பொழுது தண்ணீர் உண்டாகிறது. அந்த சேர்க்கையை செய்விப்பது மின்னல் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரிசிட்டி.
இதைத்தான் நாம் பள்ளிக்கூடங்களில் படித்திருக்கிறோம் அல்லவா? எத்தனை வருடங்களுக்கு முன்பு இந்த சொல்லிக் கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் மிகவும் ஆச்சரியப்பட வேண்டியது. அடுத்தது பெரிய வெடிப்பு பற்றி. நெக்ஸ்ட் இதுதான் பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்றது நடுவில் தெரிவது பிளாக் ஹோல் என்று சொல்லக்கூடிய கருந்துளை, அதனை சுற்றி வரக்கூடியது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை தான் நாம் சிவலிங்க ரூபமாக நாம் சாமி கும்பிட்டு வருகின்றோம். அதாவது லிங்கம் என்பது அளவிட முடியாத நீளத்தை கொண்டது, அளவிட முடியாத, அது இன்ஃபினிட்டி. அதற்கத்தான் ஒரு அடிமுடி காணாத லிங்கம் என்று சொல்வார்கள். 2 கடவுளர்கள் அடியும் முடியும் காண முடியாமல் திகைத்து போன கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதாவது லிங்கத்தினுடைய அடிய முடியும் காண முடியாது என்றால் அவ்வளவு பெரிய முடிவிலியாக இன்ஃபினிட்டியாக உள்ளக்கூடியது லிங்கம் என்பது. லிங்கத்தை சுற்றி உள்ளது ஆவுடை, அதைத்தான் ஆவுடை என்று சொல்லுகின்றோம். என்றால் கண்ணில் பார்க்கக்கூடியதை, உலகத்தை கொண்டது. இதைத்தான் நாம் லிங்க வடிவில், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை தான் நாம் லிங்க வடிவமாக கொண்டு வழிபட்டு வருகின்றோம். நெக்ஸ்ட் அடுத்தது அர்த்தநாரீஸ்வரர். E=mc² என்ற ஒரு ஃபார்முலா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். E என்றால் எனர்ஜி, M என்றால் மாஸ், மாஸ் என்றால் பொருள், பொருள் = மாஸ். அதாவது பொருளும், அதாவது மேட்டர் என்று சொல்லக்கூடிய பொருளும் எனர்ஜியும் ஒன்றுக்கொன்று மாறுதல் அடையக்கூடியவை. எனர்ஜியிலிருந்து தான் பொருள் உண்டாகிறது, பொருளிலிருந்து எனர்ஜி உண்டாகிறது. அதைத்தான் இங்கு சிவம் பொருளாகவும் சக்தி எனர்ஜியாகவும் காணப்பட்டு 2 ஒன்று என்ற பொருளில் இவை 2ஐ ஒன்று சேர்த்து அர்த்தநாரீஸ்வரராக நாம் கண்டு வருகின்றோம். இதைத்தான் இது பொருளிலிருந்து எனர்ஜியும் எனர்ஜியிலிருந்து பொருள் வருவதாக காணப்பட்டுள்ளது. அடுத்ததாக பிராணன். பிராணன் என்பது இந்த உலகமானது, பொருள் பிரபஞ்சமானது பொருளினாலும் சக்தியினாலும் நேச்சுரல் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய பிராண சக்தியினாலும் இயக்கப்பட்டு வருகின்றது. அதை பற்றி விரிவாக அடுத்த ஒரு சமயம் கிடைக்கும் போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதில் உள்ளவர் மேக்ஸ் முல்லர். மேக்ஸ் முல்லரை பற்றி அனைவரும் தெரிந்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். அவர் ஒரு ஜெர்மானியர் இந்தியாவிற்கு வந்து மதத்தை பரப்புவதற்காக வந்த அவர் இந்தியாவில் உள்ள வேதங்களை ஆராய்ச்சி செய்து இது இவ்வளவு ஒரு பெரிய பொக்கிஷமாயிற்றே என்ற எண்ணத்தில் அவற்றை அனைத்தும் தன்னுடைய நாட்டிற்கு கொண்டு சென்று மொழிபெயர்த்து அதில் படித்து தேர்ந்து அவர் வேதத்தை ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தியவரே இந்த மேக்ஸ் முல்லர் என்பவர் தான். அவர் நினைவாகத்தான் இந்தியாவில் ஒரு ஸ்டாம்பு இடப்பட்டுள்ளது. அடுத்தது அங்கிருப்பவர் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்தான் இந்த ரெக்கார்ட் பிளேயரை முதலில் கண்டுபிடித்தவர். அதாவது அந்த காலத்தில் ரெக்கார்ட் பிளேயர் என்று இருக்கு, நாம் பேசினா அதை ரெக்கார்ட் செய்து கொள்ளும், அந்த ரெக்கார்டை திருப்பி விடுவார்கள். அந்த ரெக்கார்ட் பிளேயரை தான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்பதற்காக மேக்ஸ் முல்லரை அழைத்தார். மேக்ஸ் முல்லர் வந்தவர் தன்னுடைய குரலை நான் முதலில் பதிவு செய்தேன் என்று சொல்லிவிட்டு இந்த ரிக்வேதத்தில் உள்ள இந்த மந்திரத்தை எடுத்து அவர் படித்தார். அவர் அந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு ஆர்டிபிஷியலான செயற்கையான ஒளிபரப்பு முறை இருந்தது என்றால் அது முதல் ஒளிபரப்பு முறையானது ரிக்வேத மந்திரமாகிய இதுதான் என்பதை கற்று பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் அவருக்கு மிகுந்த ஞானம் இருந்தது, அக்னியை பற்றியும் இந்த வேதத்துடைய நாலேஜை பற்றி நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அடுத்தது இவர் ஓப்பன்ஹேமர். இவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் வந்து ஐன்ஸ்டைன் என்பவர் தான் E=mc² என்ற ஒரு E=mc² என்ற ஃபார்முலாவை கண்டுபிடித்து அணு ஆயுத உற்பத்திக்கு வித்திட்டவர் என்று சொல்லலாம். அவரை அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய் என்று அமெரிக்கா பணித்த போது அவர் நயமாக நழுவிக்கொண்டார். அவருடைய இடத்தில் ஓப்பன்ஹைமர் என்பவரை இருத்தி வெடிகுண்டு சோதனை செய்யப்பட்டது 1941. அந்த சமயத்தில் ஏற்பட்ட இந்த புகையை கண்டு அந்த ஓப்பன்ஹைமர் என்ற விஞ்ஞானி இந்த பாசுரங்களை, அதாவது கீதையில் உள்ள பாசுரத்தை படிக்கிறார். அதனுடைய தமிழ் அர்த்தத்தை மட்டும் நான் படிக்கின்றேன். நான் எல்லாவற்றையும் அழிக்கின்ற மரண தேவதையாவேன். ஆகாசத்தில் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் தோன்றினால் எந்த பிரகாசம் ஏற்படுமோ அந்த பரமாத்மாவின் விஸ்வரூபமோ
உலகை அழைக்கும் மகா காலனாக நான் இருக்கின்றேன் என்று அந்த வாசகத்தை அவர் நினைவு கூர்ந்து தன்னுடைய டைரியில் எழுதுகின்றார். அப்படி என்றால் ஓப்பன்ஹேமருக்கும் பகவத்கீதைக்கும் என்ன சம்பந்தம்? எந்த அளவு இந்த ஐரோப்பியர்கள் நம்முடைய வேதங்களையும் கீதையையும் எடுத்து ஆராய்ச்சி செய்து அதில் இருந்த விஞ்ஞான கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் நம்முடைய நாட்டில் என்னவென்றால், வேதம் படிப்பவன் விஞ்ஞானம் படிப்பதில்லை, விஞ்ஞானம் படிப்பவன் வேதம் படிப்பதில்லை. வேதம் என்பது வெறும் கட்டுக்கதை, அதில் ஒன்றும் இல்லை என்ற விதத்தில் நாம் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றோம். இதுவரை நாம் உரையாடலின் கடைசி கட்டத்துக்கு வந்துள்ளோம். எனது 2 minutes சொல்லி, இதுவரை நாம் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் உள்ள தொடர்பினை பற்றி அறிந்து கொண்டோம். இவ்விரண்டு மொழிகளும் இந்தியாவில் தோன்றிய மொழிகள் என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனாலும் பல்வேறு உள்நோக்கத்திற்காக மேற்கத்தியர்கள் சமஸ்கிருதத்தை உரிமை கொண்டாடி வருகின்றனர். இந்திய மொழிகளை காப்பது நம்முடைய கடமையாகிறது. அவ்வளவு எளிதில் நாம் அதை விட்டு கொடுத்து விட முடியாது என்பதை அவசியம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக வேதத்தில் உள்ள சில விஞ்ஞான கருத்துக்களையும் கண்டோம். நம்முடைய சனாதன தர்மம் என்பது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. பிரபஞ்ச உற்பத்தி, அதனுடைய இயக்கம், அதனுடைய அழிப்பு ஆகியவற்றை அலசி ஆராய்ந்த பின்னர் பொருட்பிரபஞ்சத்தின் எல்லையை கடந்து மெய்ஞானத்தையும் ஆழமாக அலசி உலகத்திற்கு சத்தியம், சாந்தி, சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது நம்முடைய பாரத கலாச்சாரம் என்பதில் நாம் மிகவும் பெருமை கொள்ள வேண்டும். முடிவரையாக மூத்த மொழி தமிழ், இரண்டாவது சமஸ்கிருதம். இவ்விரண்டு மொழிகளின் வேறு எழுத்துக்களும் வேர்ச்சொற்களும் உலகில் பல மொழிகளிலும் படர்ந்து பரவி உள்ளன. இந்திய துணைக்கண்டம் என்பது தமிழ்நாட்டின் பிரதிபலிப்பே. கோல்டுவானாஸ் லேண்ட் என்ற தியரியின்படி இந்திய துணைக்கண்டம் என்பது தமிழ்நாட்டின் முழு பிரதிபலிப்பே. மொழிகளும் வேத அறிவும் நம்முடைய பரம்பரை சொத்து. அதனை காப்பது நம்முடைய கடமை. மொழியியலின் இரு கண்கள் தமிழும் சமஸ்கிருதமும். நாம் ஒரு கட்டாய தமிழ் 10ஆம் வகுப்பு வரை நாம் கட்டாய தமிழ் வழி கல்வியை ஏற்பாடு செய்ய வேண்டும். இது நம்முடைய மனதில் விதைக்கப்பட வேண்டும். தமிழ் அழியக்கூடாது என்றால் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி இருக்க வேண்டும். அப்துல் கலாம் கூட தமிழ் வழி கல்வியில் படித்தவர் தான். எந்த விதத்திலும் அது சோடை போகவில்லை. ஆகையினால் தமிழை காப்போம் என்றால் நாம் அனைவரும் தமிழ் வழி கல்வி 10ஆம் வகுப்பு வரையாவது குறைந்தபட்சம் படிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மூன்றாவது மொழியாக தமிழை வட மாநிலங்களில் கற்றுக் கொடுக்க முயற்சி எடுக்க வேண்டும். எப்படி இப்பொழுதெல்லாம் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ தமிழ்நாட்டில் ஆகட்டும், கேரளாவில் ஆகட்டும், எல்லா இடங்களும், அதுபோன்று தமிழை நாம் வளர்ப்பதற்கு, வடநாட்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் அனைத்து முயற்சிகளும் எடுக்க வேண்டும். அதுவும் நம்முடைய தமிழ்நாடு நமக்கு ஒரு கடமையாக இருக்கின்றது என்பதை சொல்லி, நான் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த திருவானைக்காவல் நூலக வாசக வட்ட தலைவர் திரு வி விஸ்வேஸ்வரன் அவர்களுக்கும், ஆண்டவன் கல்லூரியைச் சேர்ந்த முனைவர் எம் மஞ்சுளா குமார் மற்றும் திருமதி அனுசுயா லட்சுமி அவர்களுக்கும், ஆண்டவன் கல்லூரி முதல்வருக்கும், பொறுமையாக இக்கரையும் கேட்டுக்கொண்டிருந்த இந்த மாணவ மாணவிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க பாரதம், வளர்க தமிழ்.